நாங்கள் மேட்ச் வின் பண்ணுறது இந்த மலைக்கு கூட பிடிக்கலங்க. மேட்சை மொத்தமாக முடிச்சு விட்டுடுச்சு. காலையில் எழுந்து டீயை குடிச்சிட்டு சாணி எடுத்துகிட்டு போய் கொட்டிட்டு கொல்லியில் ஒரு கிணறு குளியல் போட்டுட்டு மேட்ச்சுக்கு தாங்க கிளம்பிட்டேன். மேட்ச் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்க நலாத்தூரில் தாங்க. ஆப்னன் டீம் சொன்ன டைமுக்கு மேட்ச்சுக்கு வராதனால லேட்டாக தாங்க மேட்ச் ஸ்டார்ட் பண்ணோம். ஆப்னன் டீம் டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் தாங்க எடுத்திருந்தாங்க. எங்கள் டீமில் கொஞ்சம் டைட்டாக போலிங் போட்டதுனால ஆப்னன் டீம் 20 ஓவருக்கு 121 ரன் தாங்க அடிச்சிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை முடிச்சுட்டு ஒரு டீயை போட்டு செகண்ட் இன்னிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எங்கள் டீம் பேட்ஸ்மேன் நல்லாவே ஸ்டார்ட் கொடுத்துருந்தாங்க. நாங்க 10 ஓவருக்கு 75 ரன் தாங்க அடிச்சிருந்தோம் 2 விக்கெட் லாஸ்ட்ல. இன்னைக்கு இருந்த பேட்டிங் லைனப்புக்கு மேட்சை கொஞ்சம் ஈஸியா வின் பண்ணிருக்கலாம். எங்க நேரம் என்னமோ சரியா மழை பெய்ய ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. தார்பாய் எடுத்து போட்டு மேட்டை மூடிட்டு ஆளுக்கு ஒரு மூலையா சதறிட்டோங்க. 1 மணி நேரமா மழை பொழந்து கட்டிடுச்சு. கிரவுண்டும் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. அதனால மேட்ச் வாஷ் அவுட் ஆயிடுச்சுங்க. மேட்ச் தான் முடிஞ்சிருச்சு. வீட்டுக்கு போலான்னு பார்த்தா சாப்பாடு ஆர்டர் பண்ணிட்டோம். சாப்பிட்டு போக சொல்லிட்டாங்க. ஆர்டர் பண்ண சாப்பாடும் வந்துருச்சு. அப்புறம் என்னங்க டீம் பாய்ஸோட கதை பேசிக்கிட்டே முட்டை பிரியாணியை போட்டு 4 சாத்து சாத்திட்டு அங்க இருந்து வீட்டுக்கு தாங்க கிளம்பிட்டேன். குறிச்சில இருந்து வீடியோ பாக்குறேன். நீங்க நம்ம சேனல்ல ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. மழை பெஞ்சதுனால லைட்டா குளிர ஆரம்பிச்சிருச்சு. பொறுமையா வண்டியை ஓட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்து மச்சானோட மீன் பிடிக்க தாங்க கிளம்பிட்டேன்.